பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? ரூத் சலோமி கிட்ட, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே, எனக்கு மறைக்காம சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா. பதிலுக்கு சலோமி சிரிச்சுக்கிட்டே, கேளுமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா. இல்லக்கா, நம்ம 2 பேரோட வீட்டுக்காரும் ஒரே கம்பெனியில வேலை செய்றாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். ஆனா மாச கடைசி ஆனா எங்க வீட்ல அது இல்ல இது இல்லைன்னு ஒரே பிரச்சனையாகுது. தேவையில்லாம சண்டை வருது. ஆனா உங்க வீட்ல எல்லாம் திருப்தியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னக்கா அப்படின்னு கேட்டா. சலோமி சிரிச்சுக்கிட்டே, எங்களோட வீட்ல அப்படி திருப்தியா இருக்க ஒரு காரணம் இருக்குமா. அவர் எப்போ சம்பளம் கொடுத்தாலும் குறிப்பிட்ட ஒரு தொகையை நான் எடுத்து வச்சிடுவேன். அப்புறம் மிச்சம் இருக்க தொகையில நான் வீட்டோட தேவையெல்லாம் பார்த்துட்டு அதுலயும் எனக்கு சொற்ப தொகை வரும். அதை நான் சேமிப்பு தொகையா வச்சுக்குவேன். இந்த தொகையை எடுத்து வைக்கிறனே, அது எதுக்குன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் புரியாம ரூத்தும், ஆமாக்கா, எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. மாச கடைசியானா எங்க வீட்லயும் தேவைகள் இருக்கும். என் கணவருக்கும் பிரச்சனைங்க வரும். அந்த நேரத்துல அந்த எடுத்து வச்ச தொகையை அவர்கிட்ட கொடுப்பேன். அவரு அது அந்த தொகையை வச்சு அந்த தேவையெல்லாம் பார்த்துக்குவாரு. அதனால எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வர்றதில்ல. வீட்ல எதுவும் குறைவா இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் எனக்கு அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்கும்போது அந்த தொகையும் சேர்த்து கொடுத்துருவாரு. அதை அப்ப நான் சேமிப்பு தொகையா வச்சுக்க முடியும். இப்படிதாம்மா எங்க வீட்ல நாங்க குடும்பத்தை நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ரூத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் ஒரு புதிய வழி தனக்கு தெரிஞ்சதை நினைச்சு சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்னங்க, உங்க வீட்லயும் இப்படி பழக்கம் இருக்கா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த களஞ்சியம் பூரணமா நிரம்புறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது இதுக்கு முந்தின வசனத்துல இருக்கு. அதாவது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆமாங்க, இந்த கதையில வர சலோமி அக்காவை மாதிரிதான் நீங்களும் உங்களோட வருமானத்துல ஒரு சிறு தொகையை, அதாவது முதன்மையான தொகையை கடவுளுக்காக எடுத்து கொடுங்க. அது ஆலயத்தோட தேவைக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ ஆண்டவர் சும்மா இருப்பாரா என்ன? நிச்சயமா உங்களோட தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுப்பாரு. ஆமாங்க, நிச்சயமா உங்களோட களஞ்சியம் நிரம்பி வழியும். God bless you all.